திமுக கூட்டணியில் தாங்கள் எதிர்பார்க்கும் தொகுதிகள் கிடைக்காவிட்டால் கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை கூட்டி அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது வணக்கம் தலைவர் பகுதிக்காக அவர் அளித்த சிறப்பு பேட்டியை பார்க்கலாம். ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். கூடுதலான இடங்களை திமுக தலைமை தரும். நாடாளுமன்றத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குரல் ஒலிக்க வேண்டும். தமிழ்நாடு தமிழர் இந்த ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை பொது வாக்கெடுப்பு தமிழக வேலை தமிழருக்கு. சட்டமன்ற தேர்தலுக்கு 2 மாதங்கள் தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து நாட்கள் நிர்வாகிகள் ஆலோசனை எடுத்து வரீங்க. என்ன மாதிரியான முடிவு எடுக்கப்பட்டு தொண்டர்கள் என்ன விரும்புகிறாங்க? தமிழக வாழ்வுரிமை கட்சி தங்களை சந்திக்கின்ற இந்த நிமிடம் வரையில் நாங்கள் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி கூடுதலான இடங்களை திமுக தலைமை தரும் என்ற நம்பிக்கையோடும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தமிழக சட்டமன்றத்தில் கூடுதல் எண்ணிக்கையுடனும் நாடாளுமன்றத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குரல் ஒலிக்க வேண்டும் என்பதை குறித்தும் தங்களுக்குள் இருக்கிற கருத்துக்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். 5 வருடங்களில் தமிழுக்கும் தமிழ் நல மக்களுக்கும் சார்ந்த சில கோரிக்கைகள் முன் வச்சிருந்தீங்க. அதெல்லாம் திமுக நிறைவேற்றி இருக்கு நம்புறீங்களா? தமிழ்நாடு தமிழர் என்கிற அளவில் என்னுடைய கருத்துக்கள் இன்னும் நிலுவில் இருக்கிறது. அதையெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை இன்னும் உயிர்ப்போடு தான் இருந்து கொண்டிருக்கிறது. காலதாமதம் திரும்பவும் அதாவது நடந்துகிட்டே தான் இருக்கு. நீங்கள் கேட்டது தமிழக வாழ்முறை கட்சிக்காக தனிப்பட்ட முறையில் கேட்கல, தமிழருக்கும் தமிழர் நலனுக்காக கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து இந்த கூட்டத்தில் நீடிச்சா இது மாதிரி இந்த கோரிக்கை நிறைவேற்றும் நம்பிக்கை இருக்கு இன்னும்? இதையெல்லாம் குறித்து தான் இன்றைக்கு 4 நாட்களாக மாநில நிர்வாகிகளோடு மாவட்ட செயலாளரோடு நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த கூட்டத்தொடரில் கூட தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இல்லை என்கிற ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அனுப்பி அதற்கு இன்றைக்கு அந்த சட்டத்திற்கு இன்றைக்கு உயிர் கொடுத்திருக்கிறோம். அது என்னுடைய முயற்சி. ஆக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வருகின்ற ஜனவரி இந்த மாதம் அல்லது அடுத்த இந்த மாதத்தில் இன்னும் ஒரு சில நாட்களில் தமிழக சட்டப்பேரவை கூடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்போது நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற இந்த பிரதான கோரிக்கைகளான இந்த ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை, பொது வாக்கெடுப்பு, தமிழக வேலை தமிழருக்கு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து தமிழ் சமூகங்களுக்கும் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அந்த வேலை வாய்ப்பு கல்வி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது, இந்த நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது, விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்பது, இதற்கான அறிவிப்புகள் எல்லாம் இந்த கூட்டத்தொடரில் கிடைக்கும் என்று நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். தேர்தலுக்கு 1 மாதங்கள் தான் இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பலமான கூட்டணி அமைச்சிருக்கு. திமுக எப்பயுமே கூட்டணியில் முன்னிலை வகிக்க எப்பயுமே முதல்ல முடிவெடுப்பாங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் சீட்டு, இரட்டை இலக்கத்தை அப்படின்றலாம் திமுக கூட்டணி கட்சிகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் திமுக மௌனம் சாதிச்சுக்கிட்டு இருக்க என்ன காரணமாக நினைக்கிறீங்க? அதாவது கேட்கிற உரிமை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது. கொடுக்கிற இடத்தில் திமுகவின் தலைமை இருக்கிறது. அதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும்.